அண்ணன் செந்தமிழன் சீமான் மரங்களின் மாநாடு, கடலம்மா மாநாடு, நிலங்களின் அதாவது இந்த மலைகளின் மாநாடுன்னு எல்லாம் போட்டாரு. அப்பெல்லாம் கிண்டல் அடிச்சாங்க. என்னப்பா ஆடு மாடுகிட்ட பேசுறாப்புல உங்க சீமானு, என்னப்பா மலைகள்கிட்ட போய் பேசுறாப்புல உங்க சீமானு, என்னப்பா கடல்கிட்ட போய் பேசுறாரு அப்படின்னு. இன்னைக்கு சூப்பர் எல்னினோன்னு சொல்லிட்டு ஐரோப்பா நாட்டுல 46°C கொளுத்துது. ரோடு தார் உருகி வெளி வருது. அடுத்தது டயர், அந்த டயர், இப்போ லாரியோட ஒரு டயர் உருகிற வீடியோ பார்க்குறப்ப ஐயோ சாமி அப்படிங்கிறது நெஞ்சு பதைக்குது. அதே சமயம் சிக்னல் லைட் இருக்குது பார்த்தீங்களா, அது உருகி ஒழுகுது. மக்களுக்கு அந்த அரசாங்கம் இது மிகப்பெரிய ஒரு லாரியில கொண்டாந்து தண்ணி அடிக்கிறாங்க குளிர்ச்சிக்காக. ஒருத்தர் முட்டை உடைச்சு ஜன்னல் வெளியே தட்டு வச்சு ஆம்புலட் போடுறாரு. இப்படி வெப்பமயமாதல்ங்கிறது எந்த அளவுக்கு போயிடுச்சுங்கிறத சிந்திக்கணும். இதை பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். உங்களோட நான் உயிர்மை வசந்தகுமார். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் செந்தமிழன் சீமான், ஏப்பா நீங்க எல்லா எலெக்ஷன்லயும் நிக்கிறீங்க, ஆனா தோத்து போயிருங்க. என்னப்பா நீ என்ன நீ பேசுனா மேடையில வந்து கத்தி பேசுறீங்க, கோபமா பேசுறீங்க, எதையோ மரியாதை இல்லாம பேசுறீங்க, வாடா போடான்னு பேசுறீங்க. கண்ணு, வாடா போடான்னு பேசுறது முக்கியம் இல்ல, வா போன்னு பேசுறது முக்கியம் இல்ல, கத்தி பேசுறது முக்கியம் இல்ல, கோபமா பேசுறது முக்கியம் இல்ல. இங்க உலக அரசியல் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த உலகத்துக்கு என்ன நடந்துட்டு இருக்குது, இந்த இயற்கை என்னவா ஆயிட்டு இருக்குது, இந்த இயற்கையினால என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிறத தெளிவா அண்ணன் செந்தமிழன் சீமான் உடச்செறிஞ்சாரு. ஆனா இதையெல்லாம் புரிஞ்சுக்காத இந்த மக்கள் இலவசங்கள், அவர் 1000 ரூபா தந்தாருப்பா, இவர் 1500 ரூபா தர்றாருப்பா, இவர் 2500 ரூபா தரப்பான்னு அந்த பேரம் பேசுவாங்க தெரியுமா, அந்த ஏலம் போடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இந்த இதுக்காகவும் கோட்டை கோழி பிரியாணியும் இந்த இலவச திட்டங்களும், தங்க மோதிரம், அந்த மோதிரம், இந்த மோதிரம், மச்ச மோதிரம், மாம மோதிரம்னு சொல்லிட்டு இந்த திட்டங்களுக்காக அடிமையாய் கிடந்து இன்னைக்கு வந்து உண்மையா பணநாயகத்துக்கும் இந்த திரைக்கவர்ச்சிக்கும் ஓட்டு போட்டு இந்த உலக அரசியல், இந்த இயற்கைக்கான அரசியலை வந்து புரிதலற்று இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா உண்மையாலும் தனிமனித பொருளாதாரனுடைய விளைவுகள். அதாவது அவங்க ஒரு தனி பொருளாதாரங்கிறது, ஒரு குடும்பத்தினுடைய பொருளாதாரங்கிறது இன்னைக்கு சீர்கெட்டு கிடக்குது. கடன் வாங்கித்தான் இன்னைக்கு எல்லாமே செய்ய வேண்டிங்கிற சூழ்நிலை. இந்த சூழ்நிலையினால அவங்க சிந்திக்க முடியாம என்ன பண்றதுங்கிற ஒரு இடத்துல வேற வழி இல்லாம நமக்கு கிடைக்குது, இந்த ஒரு 1000 கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த ஓட்டை போட்டுறாங்க. ஆனா இதனால பாதிக்கப்பட்டது. சரி, இதுக்கும் நீங்க பேசுற டாபிக் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். சத்தியமா வேற வழியே இல்லை ராஜா. இந்த உலகத்துக்கான விஷயம் அத்தனையும் சம்மந்தப்பட்டிருக்குது. எப்படி சம்மந்தப்பட்டிருக்குது? ஐரோப்பா நாட்டில் இன்னைக்கு 40 டிகிரிக்கு மேலே கொளுத்துது, 45 டிகிரிக்கு மேலே கொளுத்துது, 1300 பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர் ஒரு ஆபத்தான நிலையில் இன்னைக்கு வந்து மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெறுறாங்க. செய்திகள் எல்லாரும் கேள்விப்படுறீங்க. எல்னினோ, உலக வெப்பமயமாதல். எப்படி கடலுக்கடியே இருக்கக்கூடிய கடல் நீர்னால வரக்கூடிய அந்த வெப்பம் எப்படி இந்த வெப்ப அலைகள் உருவாகி எந்த அளவுக்கு தாக்கி இருக்குது அப்படின்னா, நம்ம காணொலிகள் அந்த செய்திகளில் பார்த்தோம், சமூக ஊடகங்கள்லையும் செய்தி சேனல்கள்லையும் நம்ம பார்த்தோம். ஒரு லாரி போகுது, டயர் உருகி ஓடுது. அதே மாதிரி தார் ரோட இப்படி தள்ளுறாங்க, அப்படியே உருகி வருது. ஒரு நடந்து போறவங்க தன்னுடைய செருப்பு இருக்கும்ல, செருப்பு, அந்த செருப்பு வைக்கிறப்ப அந்த செருப்பு உருகுது. அதே மாதிரி ஒருத்தர் மாடியில் இருந்துட்டு ஒரு தவாவை வச்சு அதில் வந்து முட்டை உடைச்சு ஊத்துறாப்புல. அந்த முட்டை வந்து ஃபுல் பாயில் ஆகுது. எப்படி? அப்ப எந்த அளவுக்கு அங்க வெப்பத்தின் தாக்கம் இருக்கணும்? ஒரு அரசாங்கம், நாட்டினுடைய அரசாங்கம் என்ன பண்ணுது? மக்களுக்கு லாரியில கொண்டாந்து தண்ணி அடிக்குது. ஆனா அந்த வீடியோல கூட, அந்த காணொலியில கூட நான் பாக்குறேன், அங்க ஒரு மரங்களும் இல்லை, எல்லாமே பில்டிங், நகரமயமாக்கல். நகர்ந்த அழகுக்காக இல்ல ராஜா, நல்லா தெரிஞ்சுங்க, வாழ்வியலுக்காக. இந்த வாழ்வியலை பத்தி யார் பேசினா? அண்ணன் செந்தமிழன் சீமான் பேசினார். இன்னைக்கு கெத்தா நாங்க பேசுற இந்த விஷயத்த ஏன் தெரியுமா?
இது உலகத்துல இப்ப நடக்குது. இந்த உலக அரசியல், இயற்கை பற்றிய அரசியல், சூழலியலை பத்தி அண்ணன் செந்தமிழன் சீமான் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இல்ல, எப்பவோ எத்தனையோ பொதுக்கூட்டங்கள்ல இந்த உலக உயிர்களுக்காக பேசினாரு, இந்த மரங்களுக்காக பேசினாரு, சின்ன புல் பூண்டு செடி இதுக்கெல்லாமே பேசினாரு. யார் கண்டுட்டீங்க? யாருக்கும் இதை பத்தி அக்கறை இல்லை. எதை பத்தி அக்கறை இல்லை. என்ன, நம் தலைவருக்கு வாழ்க, இந்த தலைவருக்கு வாழ்க, அவர் இவ்வளவு பணம் கொடுத்தாரு கட்டுக அப்படின்ட்டு இதை நோக்கித்தான் நீங்க போயிட்டு இருந்தீங்களே தவிர, உண்மையான விஷயத்தை அண்ணன் செந்தமிழன் சீமான் கூறுவதை ஒருபோதும் நீங்க காதுல கேட்டதில்லை. இந்த ஊடகம் காமிச்சதில்லை. சத்தியமா இந்த ஊடகம் காமிச்சிருந்தா மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு. மக்களுக்கு போய் சேர்ந்திருந்தா உண்மையாலும் இந்த புரிதல்லாம் வந்திருக்கும். அண்ணா சொன்னாரு, இந்த இதுக்கு எப்படின்னா, மேல இருந்து சூரியன்ல இருந்து ஒளி வருது. அந்த ஒளியை தடுத்து ஃபில்டர் பண்ணி நமக்கு அனுப்புகிறது ஓசோன் படலம். இந்த ஓசோன் படலம் எதனால உருவாக்கப்பட்டிருக்கு? இந்த காற்று மண்டலத்தால. இந்த காற்று மண்டலம் உருவாகிறதுக்கு காரணம் இந்த மரங்கள். கிட்டத்தட்ட அமேசான் காடுகள் இருக்குது பார்த்தீங்களா? இந்த அமேசான் காடுகள்ல தான் மற்ற மலைகள், மற்ற வனங்கள் இதன் மூலமா ஓசோன் படலங்கிறது காற்று மண்டலத்தால பாதுகாக்கப்பட்டு வந்தது. நீங்க இந்த மரத்தை வெட்டி 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 வீடு கட்டுறது, நகரமயமாக்குறது இப்படிங்கிற ஒரு கான்செப்டினால, இந்த ஒரு கட்டமைப்பினால ஐரோப்பாங்கிற நாடு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்குது. இது ஐரோப்பா நாட்டுக்கு மட்டும் இல்லை, எல்லா நாடுகளுக்கும் இது ஒரு எடுத்துக்காட்டு. சுனாமி வந்தப்போ உடனே சுனாமி வந்துருச்சுங்க. இன்னைக்கு நெருப்பு வந்திருக்குது. இப்படி பல பேரிடர்கள் நம் கண் முன்னாடி நிகழுது. அது காரணம் என்ன? நம்ம இயற்கையை சீரழித்து விட்டோம். அந்த இயற்கை நம்முடன் விளையாட ஆரம்பித்து விட்டது. இதை அண்ணன் செந்தமிழன் சீமான், இந்த பெட்ரோல் எடுக்காதீங்க, நிலத்திலிருந்து உறிஞ்சி எல்லாத்தையும் எடுத்துறீங்க, ஈத்தேனு ஹைட்ரோ கார்பன் அப்படி இப்படின்ட்டு இருக்கக்கூடியது எல்லாம் இந்த ரத்தங்களை சுரண்டி, இந்த பூமியோட ரத்தத்தை அப்படியே சுரண்டி எடுத்துட்டு வேற என்ன, நம்ம உடல்ல ரத்தத்தை எடுத்துட்டு என்ன செத்த பணம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த பூமியை பண்ணிட்டீங்க. அதை எடுக்கிறேன், இதை எடுக்கிறேன். இப்போ கூட தமிழ்நாட்டில் இப்போ மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் தாவேக்கானுடைய ஆட்சியில இப்போ என்ன நடந்திருக்குது? அதாவது கனிமங்கள்லேருந்து இந்த கதிரியக்கத்தன்மை இருக்கக்கூடிய தாதுக்கள் இருக்குங்கள, அந்த கனிமங்களை பிரித்தெடுக்கக்கூடிய நிறுவனத்துக்கு IREL சொல்லுவாங்க. அந்த இதுக்கு அருமணல் திட்டம்னு சொல்லுவாங்க. அந்த இதுக்கு இப்போ காலாவதி ஆயிடுச்சு. அந்த திட்டம் இந்த வருஷத்தோட காலாவதி ஆகுது. அந்த திட்டத்திற்கு மறுபடியும் ஒரு வருட நீட்டிப்பு கொடுத்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா இதே தவாக்க கட்சி என்ன பண்ணியிருக்குது அப்படின்னா, தன்னுடைய இதில் அவங்க முடிவு எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, கட்சி இது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த நாசகார திட்டத்துக்கும் நாங்கள் துணை போக மாட்டோம், எந்த நாச திட்டத்தையும் மக்களுக்கு திணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னைக்கு இதே விஷயத்த நீங்கள் தொடர்ந்து செய்கிறீங்க. எத்தனையோ டிப்பர் லாரிகள் கனிம வளங்கள் கேரளாவுக்கு போயிட்டு தான் இருக்குது. அப்போது எத்தனையோ இங்கே பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்குது. இது எப்படி சொல்கிறது, இது நாங்கள் தடுத்துருவோம் எல்லாமே சொன்னாங்க. ஆனால் சமூகத்தில் நடந்துட்டு இருக்கிறத மக்கள் சமூக ஊடகங்கள்லையும் செய்திகள்லையும் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப எவ்வளோ வேதனையாக இருக்குது. அண்ணன் செந்தமிழன் சீமானை யார் நம்புனீங்க? அவர் சொல்கிறப்போ ஒருத்தராவது காதில் போட்டுக்கிட்டீங்களா? இன்னைக்கு நம்ம கண் முன்னாடி நடக்குது. அதையும் தாண்டி இந்த உலகம் பேரழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறதுங்கிறத எல்லாரும் உணரணும். எல்லாரும் இன்னைக்கு தண்ணி அடித்து குழுன்னு நம்ம ஆய்க்கலாம், நிழலில் போய் நின்றுக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஆனால் உலக வெப்பமயமாதல் அப்படி கிடையாது. மரங்களை நட்டே ஆகணும், நீர்வளத்தை பெருக்கியே ஆகணும். வேற வழி இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை ராஜா. மரணம் நிச்சயம் அப்படிங்கிற இடத்துல இன்னைக்கு இந்த உலகம் ஒரு எண்ட் ஆஃப் த செஷன்ல நோக்கி போயிட்டு இருக்கு. அப்போ இதனுடைய இறுதி கட்டத்தில் எப்படி இருக்கணும்? நம்ம இனியாவது திரும்பி வரும் தலைமுறைகளுக்கு நம்ம மரங்கள் நடணும், இந்த நீர் பெருக்கத்தை உருவாக்கணும். நீ எப்படி சொல்றது, மின்சார திட்டங்கிறது அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம் மூலமா தான் உருவாக்கணுங்கிறது கிடையாது. அண்ணன் சொல்ற மாதிரி சோலார் சிஸ்டத்தில் நம்ம உருவாக்கலாம். இதெல்லாம் சொன்னப்ப சிரிச்சிங்க. ரோட்டுக்கு 2 சாலைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிவைடர்ல சோலாரை வச்சு, சோலார் பேனல் வச்சு வீட்டுகளுக்கு அத்தனை மேலே சோலார் பேனல் அமைத்து இதற்காக மின்சார திட்டத்தை நம்ம உருவாக்குவோம்னு சொன்னப்போ எல்லாம் சிரிச்சிங்க. ஆனால் மேலை நாடுகளில் அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அனல் மின் நிலையம், அணுமின் நிலையம்னு சொல்லிட்டு இவ்வளவு வெப்பமாக உருவாக்குறதுக்கு நிலக்கரி நிலத்திலிருந்து எடுக்கிறாங்கல்ல, அப்புறம் வேற வழி.
அந்த அதை சமன் செய்யறதுக்கு பூமி என்ன பண்ணும்? இன்னைக்கு கடல் பாசி வந்து செத்து போகுது. எதனால செத்து போகுது? கடல் நீர்ல அத்தனை கழிவுகள் அத்தனையும் கொண்டு போய் எல்லாமே முக்காவாசி குப்பையை வந்து கடல்ல வந்து கலந்து இன்னைக்கு கடல் நீர் உயிரற்று போற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆத்து மணல் செத்து போகுதுன்னு சொல்லுவார் அண்ணன் செந்தமிழன் சீமான். அது மாதிரி கடலினுடைய தன்மை செத்து போச்சு. அப்புறம் வேற அதாவது உலகத்தினுடைய மிக முக்கியமான அந்த வெப்பத்தை வந்து ஓரளவு கட்டுப்படுத்துறது இந்த கடல் நீர் தான். இந்த கடல் நீரே வெப்பமாயி இன்னைக்கு வந்து வெப்ப அனல் வீசக்கூடிய அளவுக்கு இந்த வெப்பமயமாதல் உருவாகிறதுக்கு மிகப்பெரிய காரணம் யாரு? இந்த மக்கள் தான். இந்த மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சு இன்னைக்கு நடந்திருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு விளைவுகளை நம்ம சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அண்ணன் செந்தமிழன் சீமான் தான் சொல்ல வேணும்னு கிடையாது, அறிவியலாளர்கள் தான் சொல்லணும்னு கிடையாது. இன்னைக்கு எந்த அளவுக்கு மரங்கள் குறைஞ்சு போச்சுன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஆனா யார் மரம் நடுறா? மரத்தை வெட்டி கொண்டு வரதான் பாக்குறீங்க. சாலைகளை பெருக்கணும், அதே மாதிரி வீட்டு நகரமயமாக்கல் பண்ணணும், வீடு கட்டணும், நிலத்தை விற்கணும், மரத்தையில வெட்டி பிளாட் போடு. இப்படித்தான். ஏன் கோவமா பேசுறேன் இந்த காணொலியில் அப்படின்னா, அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னப்ப இதெல்லாம் வந்து ஒரு இழிவா பார்த்தீங்க, சிரிச்சிங்க. ஆனா நீ கண்ணு முன்னாடி நடக்கிறப்ப இதையெல்லாம் வந்து செய்திகளில் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுல வெக்கப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க. இதையெல்லாம் அப்பவே கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு அவரை வெற்றி அடை வைக்க தேவையில்லை. அவர் பேச்சை கேட்டிருந்தீங்கன்னாவே இன்னைக்கு இந்த அளவுக்கான ஒரு அபாயகரத்தை நோக்கி நம்ம நகர்ந்திருக்க தேவையில்லை. ஒரே விஷயம் சொல்றேன், இப்பவுமே அண்ணன் செந்தமிழன் சீமான் காணொலியில வந்து இந்த பொதுக்கூட்டத்தினுடைய காணொலியில வந்து மாநாட்டினுடைய காணொலியில வந்து தயவு செஞ்சு போய் பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. அவர் பேசுற அரசியல் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. உங்களுக்கெல்லாம் உண்மையாலும் அந்த அரசியலை புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும், இந்த இயற்கையை காப்பாற்ற முடியும், இந்த எப்படி சொல்றது, இந்த பூமியை பத்திரமா நம்ம பார்த்துக்க முடியும். ஆனா அதுக்கான திட்டத்தை எதுவுமே முன்னெடுக்காம அவர் கேலி செய்யறங்கிறது வந்து ஏற்புடையது அல்ல. அதனால மக்கள் தான் இதை உணரணும். இதை வந்து அறிவியலாளர்கள் ஒரு அறிவியலா மட்டும் பார்க்காம இந்த அரசியல்னால இந்த அறிவியல் வந்து பாதிக்கப்படுது, இந்த அறிவியல் பாதிக்கப்படுறதுனால சூழலியல் பாதிக்கப்படுது, சூழலியல் பாதிக்கப்படுறதுனால இங்க வாழ்வியல மாறி போய் இந்த பூமி வந்து எண்ட் ஆஃப் த செஷன் நோக்கி, அதாவது முடிவை நோக்கி சென்று கொண்டு இறுதி கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுங்கிறத உணர்ந்து தயவு செஞ்சு அண்ணன் என்ன சொல்லிக்கிறாங்கிறத போய் கேளுங்க. இதற்கான வழிவகை என்ன, மரம் நடுறது, இந்த நீர் பெருக்கத்தை நம்ம உருவாக்குறது என்ன பண்ணணும், இந்த மழை காலத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மேற்கொண்டு இந்த கனிம வள கொள்ளையிலேருந்து நம்ம வந்து தவிர்த்தாத்தான் பிழைக்க முடியும், நம் தலைமுறை வாழ முடியுங்கிற பதிவோட உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.